வணக்கம் கன்னிராசி என்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. உங்களுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால இந்த பதிவை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசாக கேளுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 நாட்களும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, குறிப்பாக எந்த 3 இடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் ரொம்ப விரிவாக பேச போகிறோம். சாதாரணமாக நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட தொடக்கத்தில் கிரகங்களோட அமைப்பு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதனோட சஞ்சாரம், அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களோட பார்வை எல்லாமே சேர்ந்து ஒரு சில எதிர்பாராத திருப்பு முனைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த 3 நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போதுவா கன்னிராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிகள், எதையும் ரொம்ப ஆழமாக யோசிச்சு தான் செய்வீங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம நேரம் சரியில்லாதப்போ நம்ம புத்தி கூட கொஞ்சம் மணிக்கு போகும். ஆகஸ்ட் மொதல் 3 நாட்களில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் கிரகங்களோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யும்னா உங்களை அறியாமலேயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். குறிப்பாக நான் சொல்ல போகிற அந்த 3 இடங்களுக்கு நீங்கள் போகிறது மூலமாக தேவையில்லாத வீண் நம்புகளையும் பண இழப்புகளையும் ரொம்ப பெரிய மன உளைச்சலையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆபத்து அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு வராது. அது ஒரு சின்ன வாக்குவாதமாக ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன பயணமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் அது முடிகிறப்போ பெரிய தலைவலியாக வந்து நிற்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்படி இல்லைங்க பெரிய ஆபத்து வந்துட போகுது பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு. உண்மைதான், நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கிற சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு, அதனால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு சோர்வு உங்கள் மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். யாராவது சாதாரணமாக சொன்னால் கூட சட்டுன்னு கோபம் வரும். அந்த கோபத்தில் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவீங்க. அதுதான் நீங்கள் செய்கிற முதல் தப்பு. இந்த நேரத்துலலாம் உங்கள் நண்பர்களோ இல்லை உறவினர்களோ உங்களை அந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுவாங்க. நீங்களும் சரி போயிட்டு வருவோன்னு போவீங்க. அங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். யாரும் முன்னோர்கள் சும்மாவா சொல்லிட்டு போனாங்க, நேரங்காலத்தை பார்த்து வெளியே போகணும்னு. உங்க ஜாதகப்படியும் இப்போ இருக்கிற போச்சாரப்படியும் ஆகஸ்ட் மாசத்தோட முதல் 3 நாட்கள் உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட தாக்கத்தை விட ரொம்ப அதிகமான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க போகுது. ராசிநாதன் பலவீனமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது, புதுசா யாரையாவது சந்திக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சிலர் நினைப்பாங்க, நல்ல சாமி கும்பிட்டுட்டு போயிட்டா எல்லாம் சரியாகணும்னு. சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லதுதான். ஆனா கிரகங்கள் நமக்கு உணர்த்துற அந்த எச்சரிக்கையை நம்ம காது கொடுத்து கேட்கணும். அந்த எச்சரிக்கையை மீறி நாம செயல்படும் போதுதான் தேவையில்லாத ஆபத்துகளை நாமளே காசு கொடுத்து வாங்குறோம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட இந்த 3 நாட்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ஒன்னு சொல்ல போய் அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துல பெரிய சண்டை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கு இப்போ இருக்கிற கோச்சார கிரகங்கள் வழிவகுக்குது. இந்த மாதிரி மனசு ஒரு நிலையில இல்லாதப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதே ஒரு பெரிய சவால் தான். அதிலும் குறிப்பா திரும்ப திரும்ப எச்சரிக்கிற அந்த 3 குறிப்பிட்ட இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா அது உங்க நிம்மதியை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தோட நிம்மதியையும் சேர்த்தே கெடுத்துடும். பணம் காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா ஒரு தடவை நம்ம நிம்மதி போச்சுன்னா அதை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஆகஸ்ட் முதல் 3 நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. வீட்டில் இருக்க பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது, அமைதியா தியானம் பண்றது, குலதெய்வத்தை மனசால மடிபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரவசமா இருந்து காப்பாற்றும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் செய்வேன்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா அதோட மோசமான விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டி வரும். கிரகங்களோட பிடியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா அந்த கிரகங்கள் செய்யற தீமையில இருந்து நம்மளை நாமே பாதுகாத்துக்க முடியும். அதுக்குதான் இந்த மாதிரியான எச்சரிக்கை பதிவுகளை நாம முன்கூட்டியே கொடுக்குறோம். அப்படி என்னதான் அந்த 3 இடங்கள் அங்க போன எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்க மனசுல ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட கட்டாயம். ஏன்னா நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த இடங்களுக்கு போகிறதுக்கான திட்டங்களை நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கலாம். இல்லைன்னா யாராவது உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைமையில் நீங்கள் அறியாமல் செய்ய ஒரு சின்ன தப்பு கூட உங்களை பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுடும். அந்த விபரீதத்திலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் உங்கள் விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கணும். ராகு கேதுவோட சஞ்சாரம் உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ராகு கேதுவோட சஞ்சாரம் எப்படி உங்களை ஏமாற்ற காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு நடுவில் செவ்வாயோட பார்வை உங்கள் ராசி மேலே எப்படி விழுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஜோதிடத்தில் செவ்வாயினாலே வேகம், முன்கோபம், அவசரம்னு சொல்லுவோம். இந்த 3 நாட்களில் உங்களுக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத வேகம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளாமல் ரொம்ப வேகமாக முடிவெடுக்க தோணும். குறிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு 2 மனசாவே இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ வாப்பா அங்கே போயிட்டு வரலாம், வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு கூப்பிட்டா நீங்களும் பின்விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே கிளம்பிடுவீங்க. அதுதான் கிரகங்கள் உங்களை அவங்களோட லடையில் ரொம்ப சுலபமாக விழ வைக்கிறாங்க. சரி, இப்போது நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாத அந்த முதல் இடம் என்னன்னு சொல்கிறேன். ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. ஆகஸ்ட் 1, 2, 3 இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தெரியாத நீர்நிலைகள், அதாவது ஆறு, குளம், ஏரி இல்லைன்னா கடலோரம் இருக்கிற கனிமையான இடங்களுக்கு கண்டிப்பாக போகவே கூடாது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையிறப்போ தண்ணி மூலமாக உங்களுக்கு இதில் எதிர்பாராத கண்டங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சிருந்தா கூட இந்த நாட்களில் தண்ணி பக்கத்தில் போகிறத முழுசாக தவிர்த்துடுங்க. நண்பர்களோட சேர்ந்து ஆற்றுல குளிக்க போகிறேன் இல்லைன்னா மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன ஒரு நீர்நிலைகளுக்கும் விளையாட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே என்ன ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு வெளியில பார்க்குறப்போ சத்தியமாக தெரியாது. அது மட்டும் இல்லை, 8ஆம் இடத்து சந்திரன் உங்களை அறியாமலேயே ஒரு டயத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குவார். திடீர்னு கால் தவறி விழுறதோ இல்லைன்னா தண்ணியில் இறங்கும் போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு போயிட்டு அடிபடுறதோ நடக்கலாம். ஒருவேளை உங்களை பொண்ணு ஆகலைன்னா கூட உங்கள் கூட வர்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதனால் நீங்கள் காவல் நிலையம், வீண் அலைச்சல், மருத்துவமனைன்னு அலைய வேண்டிய கடுமையான சூழ்நிலை கூட வரலாம். நல்லா இருக்கிறவங்க நிம்மதியை நீங்களே போய் கெடுத்துக்க கூடாது இல்லையா? அதனால் இந்த முதல் இடத்தை உங்கள் பயண திட்டத்திலேருந்து முற்றிலுமாக தள்ளி வச்சுடுங்க. இந்த 3 நாட்களில் நீங்கள் கண்ணியை பார்க்குறப்போ ஒரு விதமான ஈர்ப்பு வரும். சந்திரன் மனசுக்கு காரணமான கிரகம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறப்போ நம்மளை அறியாமலேயே ஒரு தவறான வழியில் நம்ம மனசு போகும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட எந்த பயணமாக இருந்தாலும் அது ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்களை நம்பி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகளும் வயசானவங்களும் இருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி போகிற ஒரு பயணம் மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் பறிச்சிடக்கூடாது. அதனால் உங்கள் மேலே அக்கறை கொண்டவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்ச நேரம் வீட்டில் சும்மா இருந்தாலும் தப்பில்லை, ஆனால் வெளியே போய் மாட்டிக்காதீங்க. இந்த முதல் இடத்தை பற்றி இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தான நீங்கள் தினசரி அலட்சியமாக போயிட்டு வர்ற ஒரு இடம் இருக்குது. அதுதான் நான் சொல்ல போகிற 2வது இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது மூலமாக உங்கள் உயிருக்கு ஆபத்து வருதோ இல்லையோ உங்கள் மானம் மரியாதைக்கே கிரியை எடுக்க வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவானோட பார்வை உங்கள் கர்மஸ்தானத்தில் ரொம்ப ஆழமாக விழுகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யாத தப்புக்கு கூட நீங்கள் பழி சுமக்க வேண்டி வரும். யாரோ செஞ்ச தப்புக்கு உங்களை குற்றவாளியாக நிற்க வைப்பாங்க. நீங்கள் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை தப்பாகவே பேசுவாங்க. அந்த 2வது இடம் என்ன? அங்கே போனால் எப்படிப்பட்ட அவமானங்கள் உங்களை தேடி வரும், அதை எப்படி நம்ம புத்திசாலித்தனத்தால் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். அந்த 2வது இடம் இல்லைன்னு இப்போது விலாவரியாக சொல்கிறேன், நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 3 நாட்களில் உங்களை சுற்றி யார் வீட்லையாவது இல்லை உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயாவது ஏதாவது பெரிய சண்டை பஞ்சாயத்து நடந்தா தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு சமாதானம் பேசுகிறேன், நியாயம் கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் மட்டும் போயிடாதீங்க. இதுதான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய 2வது முக்கியமான இடம். நீங்கள் ரொம்ப நல்ல எண்ணத்தில்
2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னா அந்த இடத்துக்கு போவீங்க. ஆனால் அங்கே இருக்கிற கிரக சூழ்நிலை எப்படி மாறும்னா, சண்டை போடுற 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உங்களை பார்த்து நீங்கள் ஏன் எங்கள் பிரச்சனையில் தலையிடுறீங்கன்னு கேட்டு உங்களை பெரிய குற்றவாளியாக ஆக்கிடுவாங்க. நீங்கள் நல்லது செய்ய போய் கடைசியில் உங்களுக்கே அது பெரிய அவமானமாக வந்து முடியும். ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு இருக்கிற நல்ல மரியாதை எல்லாமே ஒரே நிமிஷத்தில் காற்றுல பறந்துடும். திகனி ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. அந்த நல்ல குணம் தான் உங்களுக்கு இப்போது பெரிய எதிரியாக மாறப்போகுது. அதனால யாராவது வந்து நீங்கள் வந்து 4 வாரத்தை எடுத்து சொன்னால் பிரச்சனை சரியாகிடும்னு உங்களை எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்டாலும் கெஞ்சி கூட தயங்காலும் அந்த இடத்துக்கு போகிறத தவிர்த்துடுங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்குது. உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையில் மூக்க முடைக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத ஆணி. இப்போ சொல்லணும்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துலையோ இல்லை சொத்து பிரச்சனை பேசி தீர்க்கிற இடத்துலையோ நீங்கள் ஒரு சாட்சியாக கூட நிற்கக்கூடாது. நீங்கள் கையெழுத்து போட்டால் கூட அது உங்களுக்கு பின்னாடி தெரிய சட்ட சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். அதனால காது கேட்காத மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இப்போது நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுகிறதால உங்களை கோபப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடணும்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அசந்தா விட உங்கள் வாயாலேயே ஏதாவது தவறான வார்த்தையில் வர வச்சு அது பெரிய பிரச்சனையாக ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதனால இந்த 3 நாளும் யார் உங்களை வம்பிடுத்தாலும் அமைதியாக சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. வாதம் பண்ணுறதுனால ஒரு பலன் கிடைக்க போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் சக ஊழியர்கள் யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அங்கேயும் நீங்கள் நடுவராக போய் நிற்கக்கூடாது. அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினச்சி நீங்கள் ஏதாவது சொல்ல போய் கடைசியில் உங்கள் வேலையே பறிப்போகிற அளவுக்கு நிலைமை மோசமாகலாம். 2வது இடத்தை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதனால் வர மன உளைச்சல் உங்களை ரொம்ப நாள் தூங்க விடாமல் பண்ணிடும். இது வரைக்கும் நான் சொன்ன 2 இடங்களை விட 3வது ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது சில நேரங்களில் பெரிய அச்சுறுத்தலாக கூட மாறலாம். என்னது அச்சுறுத்தலான்னு நீங்கள் பதறது எனக்கு புரியுது. ஆனால் ஜோதிடத்தில் கிரகங்கள் சொல்கிறத நான் அப்படியே மறைக்காமல் சொல்லி தானே ஆகணும். அந்த 3வது இடம் உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு போக ஒரு இடமா கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் நண்பர்கள் உங்களை ரொம்ப வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிற ஒரு இடமா இருக்கலாம். அது போகிறதுனால உங்களுக்கு கிடைக்க போகிறது வெறும் கண்ணீரும் ரொம்ப பெரிய பண நஷ்டமும் தான். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த 3வது இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களை ஏமாத்துறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டமே செயல்பட்டு இருக்கோம். அந்த 3வது இடம் என்னன்னு இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஆகஸ்ட்டு முதல் 3 நாட்களில் யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப சுலபமாக குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம். இங்கே ஒரு பெரிய சூதாட்டம் நடத்துது அல்லது ஆன்லைனில் இந்த இடத்துல முதலீடு செஞ்சால் ஒரே நாளில் பணம் இரட்டிப்பாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் போகவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் உங்களுக்கு சற்றும் அறிமுகம் இல்லாத கழக்கமில்லாத கேளிக்கை விடுதிகள், அதாவது கொண்டாட்டங்கள் நடக்கிற இடங்களுக்கு நண்பர்கள் வற்புறுத்தி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகவே கூடாது. உங்கள் ஜாதகத்தில் இப்போ விரயஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. அதனால ராகு பகவான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பேராசையை தூண்டி விடுவார். கொஞ்சம் பணம் போட்டால் நிறைய சம்பாதிச்சோம்னு நீங்கள் ஆசைப்பட்டு போகிற அந்த இடம் உங்கள் கையில் இருக்கிற மொத்த பணத்தையும் உறிஞ்சி எடுத்துடும். சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் மூலமாகவே இந்த அழைப்பு வரலாம். அவங்களே உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். ஆக போனால் வெறும் பண நஷ்டம் மட்டும் வராது, ரொம்ப பெரிய கூட்டத்தில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கள் தேவையில்லாமல் மாட்டி காவல் நிலையம் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு தப்புக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அதனால் இந்த 3 நாளும் சாயங்காலம் ஆனால் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லி தவிர்த்துடுங்க. எந்த ஒரு லாபமும் நமக்கு குறுக்க வழியில் வராது. உழைக்காமல் வர பணம் எப்பவுமே நிலைக்காது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக நம்ப வேண்டிய நேரம் இது. இந்த 3 நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்டு போன அந்த இடம் உங்கள் நிம்மதியை மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிடும். வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகிடுமா, எந்த பிரச்சனையும் வராதான்னு நீங்கள் இப்போ யோசிப்பீங்க. உண்மை என்னன்னா, வெளியில் இருக்கிற ஆபத்தை விட சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே நாம் சந்திக்கிற மன உளைச்சல் ரொம்ப கொடுமையாக இருக்கும்.
இந்த ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் உங்கள் குடும்பஸ்தானம் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கு. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ ரொம்ப பெரிய தப்பாக தெரியும். காலையில் எந்திரிச்சோடனே சாதாரணமாக ஆரம்பிக்கிற பேச்சு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் உங்கள் வீட்டில் ஒரு பனிப்போர் நடக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் உங்களை அழுத்துற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்னதான் உண்மையாக இருந்தாலும் நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களேங்கிற ஏற்பம் உங்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது குத்தமாக தான் தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தால் ஏன் என் மூஞ்சியை பார்த்து பேச மாட்டீங்களான்னு சண்டை வரும். சரி பேசி தீர்த்துக்கலான்னு வாயை திறந்தா நீங்கள் எப்பவுமே இப்படி தான், என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்கன்னு பிரச்சனை வெடிக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா உங்கள் 2 பேரோட மனசையும் கிரகங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பார்க்குற அளவுக்கு கோச்சார நிலைமை ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதனால நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அளந்து பேசணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டிட்டு வாக்குவாதம் பண்ணான அமைதியாக நகர்றது தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தோட நிம்மதிக்கும் நல்லது. உறவினர்கள் வழியில் இருந்தோம் இந்த 3 நாட்களில் உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம். ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசாமல் இருந்த சொந்தக்காரங்க திடீர்னு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அதை நம்பி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் அவங்ககிட்ட கொட்டி தீர்த்துறாதீங்க. ஏன்னா அவங்க அதை வச்சு பின்னாடி உங்களுக்கே பெரிய குழி பறிக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசுறதுக்காகவே உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கறக்க நினைப்பாங்க. அதனால் யார் ஃபோன் பண்ணாலும் சரி, நல்லா இருக்கேன், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கான்னு ரொம்ப சுருக்கமாக பேசி ஃபோனை வச்சுறது தான் புத்திசாலித்தனம். அளவுக்கு அதிகமாக யாருக்கிட்டையும் இந்த நேரத்தில் உரிமை எடுத்துக்காதீங்க. அது கடைசியில் உங்களுக்கே பெரிய அவமானத்தில் முடிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்கள் ரொம்ப பயந்துட வேண்டாம். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளை பயமுறுத்துறதுக்காக கிடையாது. ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமளே தற்காத்துக்கிறதுக்காக தான். இது ஆகஸ்ட் 1, 2, 3 இந்த 3 நாட்களை எப்படி ரொம்ப சுலபமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கடந்து போகிறது, அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யலான்னு இப்போ பார்ப்போம். பரிகாரம்னா நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு நிறைய யாகமெல்லாம் வளர்க்க வேண்டாம். உங்கள் மனசையும் உடம்பையும் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் முழு பரிகாரமே அடங்கியிருக்கு. முதல்ல காலையில் எழுந்த உடனே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தை மனசாக ஒரு 5 நிமிஷம் வேண்டிட்டு அன்னைக்கு பொழுது ஆரம்பிங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கும். வீட்டில் எப்பவுமே காலையிலையும் சாயங்காலமும் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தீபத்தோட ஒளி வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றலையும் முற்றிலுமாக மிரட்டி அடித்தா. அதுக்கப்புறம் இந்த 3 நாட்கள் முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. உடம்புக்கு சூடு தரக்கூடிய எந்த குடலையும் சாப்பிட வேண்டாம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் ஏற்கனவே உங்கள் மனசையும் உடம்பையும் ரொம்ப சூடாக்கி வச்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கும் போது உங்கள் மனசும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். கோபம் வர்றது ரொம்பவே குறையும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு தானாக வந்துடும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தராராக இருக்கணும். அதாவது உங்ககிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சமாக பணம் கொடுங்க, அடுத்த வாரமே திருப்பி தந்துடுறேன்னு கண்ணீர் விட்டால் கூட கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த 3 நாளில் நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப கேட்குறப்போ அந்த வரவே முறிஞ்சு போகிற அளவுக்கு சண்டை வரும். அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு அவசர தேவைக்காகவும் யார்கிட்டையும் கைமாற்ற வாங்காதீங்க. வாங்குற கடனை உங்களால் சரியான நேரத்தில் அடைக்க முடியாமல் உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் வந்து சேரும். அதனால் இருக்கிறத வச்சு இந்த 3 நாள் ஓட்டுறதுக்கு பாருங்கள். புதுசாக எந்த ஒரு முதலீடும் சொத்து வாங்குறதோ இல்லை விற்கிறதோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யவே கூடாது. வியாபாரம் செய்கிற கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியே ஆகணும். சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு சின்ன கடை வச்சுருந்தாலும் சரி, உங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க. ஒரு சில வாடிக்கையாளர்கள் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியே நடந்துக்குவாங்க, வேணும்னு பொருட்களை குறை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கோபப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்கள் வியாபாரத்தை ரொம்ப மோசமாக பாதிச்சிடும். பொறுமை தான் உங்களுக்கு இப்போது மிகப்பெரிய மூலதனம்.
அதே மாதிரி உங்களோட கூட்டு வியாபாரம் செய்யறவங்க கிட்டேயும் எந்த ஒரு பெரிய வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. கணக்கு வழக்குகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு அப்புறமா பொறுமையாக உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். இப்போதைக்கு வியாபாரம் எப்படி போதோ அதை அப்படியே விட்டுறது தான் நல்லது. இதனி ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாட்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். குறிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுங்க. அவங்க ஏதாவது வதந்திகளை கொண்டு வந்து உங்ககிட்ட சொன்னா அதை காதில் வாங்காத மாதிரியே நடந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல போய் அதை அவங்க வேற மாதிரி திரிச்சு சொல்லி பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. உங்கள் குடும்ப ரகசியங்களை யாருக்கிட்டையும் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்காதீங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உங்கள் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி உங்கள் வேலைகளை திட்டமிட்டுக்கோங்க. விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கிட்டு தனியாக வெளியில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுறது உங்கள் பாதுகாப்பிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரத்தில் ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எவ்வளவுதான் படித்தாலும் அது மனசில் பதியாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால எதையும் அவசரமாக படிக்காம கொஞ்சம் பொறுமையா எழுதி பார்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி நண்பர்கள் உங்களை வெளியில கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க படிப்புல மட்டும் கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த 3 நாளும் நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெளியில கடைகளில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்டில் சமைச்ச சூடான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. என்னதான் ஏதாவது தலைவலியோ காய்ச்சலோ வந்தா கூட உடனே மருத்துவரை போய் பார்க்கறது தான் நல்லது. அலட்சியமா விட்டுடாதீங்க. எல்லாமே கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தோன்றினாலும் உங்க பொறுமை உங்களை கண்டிப்பா பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். இளைய தலைமுறையினருக்கும் காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த 3 நாள் ஒரு பெரிய பரீட்சை காலம்னே சொல்லலாம். உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க ரொம்ப பாசமா பேசுறதா நினைச்சு ஏதாவது ஒரு வார்த்தையை தவற விட்டுடுவீங்க. அது ஒரு பெரிய பூராகரமா வெடிச்சு உங்களை ஒருத்தருக்கு பிரிக்கிற அளவுக்கு கூட நிலமா மோசமாகலாம். குறிப்பா புதுசா யாரையாவது சந்திக்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பழகுறாங்கன்னா உடனே அவங்கள நம்பி உங்க வாழ்க்கையை பத்தின எல்லா முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. காதல் இருக்கிறவங்க இந்த 1, 2, 3 தேதிகளில் முடிஞ்ச வரைக்கும் நேரில் சந்திச்சு பேசுறதை தவிர்த்துடுங்க. ஏன்னா நேரில் பார்க்கும்போது சின்னதாக ஆரம்பிக்கிற வாக்குவாதம் ரொம்ப பெரிய சண்டையில் போய் முடியும். கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் உங்கள் உறவை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அடுத்ததான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் கைபேசி மற்றும் சமூக வலைத்தளங்கள். இந்த காலத்தில் நம்ம எல்லார் கையிலையும் உலகம் சுருங்கிடுச்சு. ஆனால் அதுவே சில நேரங்களில் பெரிய ஆபத்தாகவும் மாறிடுது. இந்த 3 நாட்களில் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எந்த ஒரு பதிவு போடுறதா இருந்தாலும் இல்லை யாருக்காவது ஏதாவது தகவல் அனுப்புறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் விளையாட்டுக்காக போடுற ஒரு விஷயம் யாரையோ ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும். அது மூலமாக தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் காவல் நிலையம் வரைக்கும் போற அளவுக்கு கூட பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். முகம் தெரியாத நபர்கள் கிட்ட இணையத்தில் பழகிறத முழுசா தவிர்த்துடுங்க. அவங்க உங்களோட தகவல்களை திருடி உங்களை மிரட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய வழியில நீங்க சிக்கிக்க வாய்ப்பு இருக்கிறதால கைபேசியை ரொம்ப அவசியமான தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யறப்போ இந்த 3 நாட்கள்ல நீங்க எப்படி நடந்துக்கணும்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் இடத்து சந்திரன் எதிர்பாராத சின்ன சின்ன விபத்துகளை உருவாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க. நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களை அறியாமலேயே ஒரு கவனிச்சுதல் ஏற்படும். குறுக்க யாராவது வர்றது இல்லைன்னா பின்னாடி வர்றவங்க உங்க மேல இடிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுறதை கண்டிப்பா தவிர்த்துருங்க. குறிப்பா இரவு நேர பயணங்களை எந்த காரணத்தை கொண்டு மேற்கொள்ளாதீங்க. 2 சக்கர வாகனத்துல போறவங்க தொலைக்கவசம் இல்லாம ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க கூடாது. உங்க வண்டியோட பிரேக்கு காத்து எல்லாமே சரியா இருக்கான்னு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமா பொறுமையா போயிட்டு வர்றது உங்க உயிருக்கும் உங்க உடமைக்கும் ரொம்ப பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு பணம் காசு எவ்வளவு இருந்தாலும் அவனோட நிம்மதி அப்படிங்கிறது அவனோட மனசுல தான் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்தோட முதல் 3 நாட்கள் கிரகங்கள் உங்க மனசை ரொம்ப போட்டு உழுக்கிற மாதிரி தான் செயல்படும். ஆனா நீங்க கன்னி ராசிக்காரங்க ரொம்ப பெரிய புத்திசாலிகள்.
எதையும் தாங்குற இதயம் கொண்டவங்க. இந்த சின்ன கிரக பயிற்சிகளை நினைச்சு நீங்க ரொம்ப துவண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்க மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சாலே போதும். எந்த ஒரு கிரிய ஆபத்தும் உங்களை நெருங்க விடாம நீங்க தடுத்துடலாம். கடவுள் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லை, என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன்னு ஒரு வைராக்கியத்தோட நீங்கள் இந்த நாட்களில் நடந்துக்கணும். வேலைக்கு போகிற கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 3 நாளும் ஒரு சின்ன அக்னி பரீட்சை மாதிரி தான் இருக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க மாதிரியே நடித்து உங்களை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட பார்ப்பாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை அவங்க செஞ்சதா சொல்லி உங்களை விட வேலையில் இருக்கிறவங்ககிட்ட நல்ல பேர் வாங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். நான் செஞ்ச வேலையை இவங்க இப்படி திருடிட்டாங்களேன்னு ரத்தம் போட்டு நியாயம் கேட்க தோணும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் நீங்கள் நியாயம் கேட்க போகிறது உங்களுக்கு தான் பழகமாக முடியும். அதோட உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாமல் அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். கிரகங்கள் நிலை மாறும்போது நீங்கள் செஞ்ச வேலைக்கான பலன் உங்களை தேடி தானாக வரும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற பொலிவாளியாக நீங்கள் இருந்தால் இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாக சோர்வு ஏற்படும். கை கால் வலி, முட்டி வலி மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களை பாடாய்ப்படுத்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. தூக்கம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த 3 நாளும் உங்களுக்கு ராத்திரியில் சரியான தூக்கம் வராது. எடுத்த உடனே தூக்கம் வரான ஏதேதோ சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத பயம், குழப்பம்னு உங்கள் மனசு ஒரு போராட்டத்தையே சந்திக்கும். இந்த தூக்கமின்மை காரணமாக காலையில் எந்திரிக்கிறப்போ ரொம்ப எரிச்சலாக இருப்பீங்க. இதை தவிர்க்கணும்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிட்டு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு படுங்க. மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காம நடத்துறதெல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு நல்ல எண்ணப்போட தூங்க முயற்சி பண்ணுங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பரிகாரங்களை ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஜீவகாருண்யம். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 3 நாட்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் சாதத்தில் எள் கலந்து காக்கைக்கு கொடுங்க. அதே மாதிரி உங்கள் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஏதாவது உணவோ இல்லை சாதமோ கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதான தர்மங்கள் உங்கள் மேலே வரப்போகிற பெரிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்தும். நம்ம செய்கிற இந்த ஒரு சின்ன உதவி அந்த ஜீவன்களோட தசி ஆத்துறப்போ அதிலிருந்து கிடைக்கிற புண்ணியம் நம்மளை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இதில் இருக்கிற பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது இன்னும் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய அளவில் பணம் தேவைப்படாது. ஆனால் இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 நாட்களில் புதுசாக எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை ரொம்ப நெருங்கின நண்பர்களோ எனக்கு ரொம்ப அவசரம், இந்த ஒரு பத்திரத்தில் மட்டும் கையெழுத்து போடுங்கன்னு கெஞ்சுவாங்க. அவனு மேலே இருக்கிற பாசத்தினால நீங்கள் பண்ண மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டுடுவீங்க. அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரும். கடைசியில் அதை கட்ட வேண்டிய முழு பொறுப்பும் உங்கள் தலையில் விடும். கிரகங்கள் உங்களை அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி விட காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தாலும் ஜாலியின் கையெழுத்து மட்டும் தயவு செஞ்சு போட்டுடாதீங்க. யாராவது கேட்டா எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி நாசுக்க தப்பிச்சிடுங்க. பெண்களுக்கு நகை வாங்குறதுனால எப்பவுமே ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த 3 நாட்களில் எந்த ஒரு புது நகையும் வாங்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டு வாங்குற நகை உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது. அதில் ஏதாவது ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நகை வாங்குற எண்ணம் இருந்தால் அதை அப்படியே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க. வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கும் இது சரியான நேரம் கிடையாது. நீங்கள் விற்கிற பொருளுக்கு சரியான விலை கிடைக்காம நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பெரிய முடிவையும் இந்த 3 நாளில் நீங்கள் எடுக்கவே கூடாது. அன்றாட செலவுகளை மட்டும் ரொம்ப கவனமாக சிக்கனமாக பார்த்துக்கிறது தான் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை காப்பாற்றும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கம். நான் ஏற்கனவே அசைவம் வேணான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றத இந்த 3 நாளும் முழுசாக நிப்பாட்டணும். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாட்டு மூலமாக விஷத்தன்மை, அதாவது
ஃபுட்டு பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா ருசியாக இருக்கேன்னு நீங்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு உங்கள் வயிற்றை ரொம்ப மோசமாக பாதிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சுடச்சிட சமைச்ச சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுங்க. சாப்பாடு, நேற்று வச்ச குழம்பு இதெல்லாம் தயவு செஞ்சு தொடவே தொடாதீங்க. உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் செய்ய நினச்ச எல்லா வேலைகளும் அப்படியே நின்று போயிடும். குறிப்பாக காஃபி, டீ குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருந்தால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அது உங்கள் நரம்புகளை தூண்டிவிட்டு தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையாக வருது, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 3ஆம் தேதி திங்கட்கிழமைன்னு ஒரு தொடர்ச்சியான விடுமுறை நாட்கள் வர்றதால தான் இந்த அளவுக்கு நான் உங்களை எச்சரிக்கிறேன். விடுமுறை நாளாச்சே, குடும்பத்தோட வெளியில் போகலாமே, இல்லை நண்பர்களோட சேர்ந்து எங்கேயாவது சுற்றிட்டு வரலாமேன்னு உங்களோட மனசு ரொம்ப அலைபாயும். வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களோட ரொம்ப நச்சரிப்பாங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இந்த 3 நாளும் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு எந்த ஒரு பயணத்துக்கும் சாதகமாக இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொன்னாங்க. சரி, ஞாயிறு 2 நாளும் வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது சகஜம்தான். ஆனால் அதை திருப்பாய்க்கிடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப முக்கியம். யோசந்தக்காரங்க யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்தால் அவங்கள நல்லபடியாக உபசரிங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உங்கள் சொந்த விஷயங்களை, குறிப்பாக நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை பற்றியோ இல்லை நீங்கள் வாங்க போகிற புது சொத்தை பற்றியோ மூச்சு விடாதீங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பொருளாது. அவங்க பார்க்குற பார்வை இல்லை அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு பெரிய திருஷ்டியாக மாறி உங்கள் வளர்ச்சியை அப்படியே தடுத்து நிறுத்திடும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை, வசதிகளை வெளியில் காட்டிக்காம ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கோங்க. சில பேர் உங்ககிட்ட ரொம்ப பரிதாபமாக பேசி உங்களை நம்ப வச்சு உங்ககிட்ட இருந்த காரியத்தை சாதிக்க பார்ப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்க தண்ணீரை பார்த்தா இலகிடுவீங்க. ஆனால் இந்த 3 நாளும் உங்கள் மனசை கொஞ்சம் கல்லாக்கி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்போ இந்த 3 நாளும் நான் எதுவுமே செய்யக்கூடாதா, சும்மாவே உட்கார்ந்துருக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. உங்கள் தினசரி வேலைகளை நீங்கள் வழக்கம் போல் செய்யலாம். ஆனால் புதுசாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். தினமும் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில் உட்காந்து கந்த சஷ்டி கலசமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமி பாட்டோ கேளுங்க. அந்த மந்திரங்களோட அதிர்வுகள் உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை எல்லாம் விரட்டி அடிச்சிடும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இனம் புரியாத பயம், குழப்பம் எல்லாமே காணாமல் போயிடும். வெளியில் எங்கேயாவது ரொம்ப முக்கியமான வேலைக்கு போகணும்னா கொஞ்சமாக விபூதியோ இல்லை குங்குமமோ வச்சுட்டு மனசுக்குள்ள ஒரு தெய்வத்தை வேண்டிட்டு அப்புறமா கிளம்புங்க. எந்த ஒரு கெட்டதும் உங்களை நெருங்காது. இப்போதுவாக ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சில அறிகுறிகள் தெரியும்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த 3 நாட்களில் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள் திடீர்னு வாடி போகிறதோ இல்லை வீட்டில் இருக்கிற கண்ணாடி பொருட்கள் கைதவறி கீழே விழுந்து உடையிறதோ நடந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அதெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன எச்சரிக்கை மணி. இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் விழிப்போட இருக்கணும். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக யோசித்து தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வழியில் நாம் நடக்கும்போது எப்பேற்பட்ட கிரக தோஷமாக இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 3 நாளை நீங்கள் ஒரு சின்ன தவக்காலம் மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. இந்த 3 நாட்களில் நீங்கள் தூங்கும்போது வர கனவுகள் கூட உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கும். திடீர்னு மேலே இருந்து கீழே விழுகிற மாதிரியோ இல்லைன்னா எல்லாரும் உங்களை துரத்துற மாதிரியோ கெட்ட கனவுகள் வந்து உங்களை நடுராத்திரியில் எழுப்பி விட்டுடும். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதோன்னு பயந்துடாதீங்க. 8ஆம் இடத்து சந்திரன் மனசுக்குள்ள ஒரு மாயை உருவாக்குவார். அதனால தான் இந்த மாதிரி கனவுகள் வருது. காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தை அலம்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த கனவு பற்றி வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை மற்றவங்ககிட்டயோ சொல்லிட்டு இருக்க வேண்டாம். கனவுகள் மூலமாக சில எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ள வர பார்க்கும். அதை நீங்கள் தான் மழைக்குள்ளேயே தடுத்து நிறுத்தணும். அடுத்ததா வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்க ஆரோக்கியத்தில் இந்த ஆகஸ்ட் முதல் 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற உணவு பாதைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண இருமல் தும்மல் தானேன்னு அலட்சியமாக விட்டுறாதீங்க. மூச்சு விடுறதுல சிரமமோ
இல்லை நெஞ்சு வலியோ வந்தால் உடனே மருத்துவரை போய் பார்க்கறது தான் நல்லது. உங்களோட அலைச்சலை குறைச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அவங்க சொல்கிற சின்ன சின்ன ஆலோசனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் எப்பேற்பட்ட கிரக தோஷத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றுற மிகப்பெரிய பேடயம். இவங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆபத்து உங்களை சுற்றி எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் மறைமுக எதிரிகள். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வெளிப்படையான எதிரிகளை விட கூடவே இருந்து குளிப்பளிக்கிற எதிரிகள் தான் ரொம்ப அதிகம். இது ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் உங்கள் எதிரிகளுக்கு கிரகங்கள் கொஞ்சம் வலுவான நிலைமையில் இருக்காங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் சறுக்குனா கூட உங்களை மொத்தமாக தள்ளி விடணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நம்புகிற ஒருத்தர் தான் உங்களுக்கு எதிராக வேலை செய்வார். அதனால் உங்கள் கண் முன்னாடி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க. கொஞ்சம் சந்தேக கண் கொண்டு பார்க்கறது எந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இறுதியாக வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த 3 நாளும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு கடைசி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது போயிடும். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கலன்னா அது உங்களுக்கு தகுதியான வேலை இல்லைன்னு அர்த்தம். அதை விட பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாளும் எந்த ஒரு நேர்காணலுக்கும் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில போக வேண்டி வந்தா வீட்டில இருந்து கிளம்பும் போது வலது காலை எடுத்து வச்சு குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு கிளம்புங்க. முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல சொன்ன அந்த 3 இடங்கள், அதாவது நீர்நிலைகள், சண்டை நடக்கிற இடங்கள், அப்புறம் சூதாட்டம் மற்றும் கேளிக்கை விடுதிகள், இந்த 3 இடங்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற கிரிய புயலை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். இது ஏதோ நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாது. உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற கிரக நிலைகளை வச்சு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கொடுக்குற ஒரு தெளிவான எச்சரிக்கை. நம்ம கையில் ஒரு தீப்பந்தம் இருக்கிறப்போ அதை வச்சு வெளிச்சத்தையும் உருவாக்கலாம், வீட்டை கொளுத்தவும் செய்யலாம். அதே மாதிரி தான் இந்த நேரம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆபத்தை நான் சுட்டி காட்டிட்டேன். அதில் இருந்து எப்படி விலகி நடக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப பாசமாக நினைக்கிற சொந்தக்காரங்க யாராவது வந்து கண்ணீர் விட்டு காசு கேட்டால் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் நீங்கள் இறக்கப்பட்டு கொடுக்குற காசு பின்னாடி உங்களையே ஒரு பெரிய கடனாளியாக மாற்றிடும். அந்த பணத்தை திருப்பி கேட்குறப்போ நீங்கள் கொடுத்த காசுக்கு எந்த ஒரு மரியாதையும் எதுவும் இருக்காது. மாறாறு நீங்கள் ரொம்ப மோசமானவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரிவிங்க. பணம் போகிறது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக இருந்த உறவும் ஒரே நாளில் முறிஞ்சு போயிடும். அதனால காசு கேட்டு யாராவது வந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு என் கையில் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப பணிவாக சொல்லி அனுப்பிடுங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் தயங்கினா கூட பெரிய தொகையை இழக்க வேண்டி வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பற்றி பேசுறதுக்கோ இல்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகப்பிரிவினை செய்கிறதுக்கோ இந்த 3 நாளும் கொஞ்சம் கூட ஏதுவான நேரம் கிடையாது. ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருக்கிற ஒரு சொத்து பிரச்சனையை இந்த லீவு நாளில் உட்காந்து பேசி முடிச்சிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத இந்த நேரத்தில் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கூட வராமல் போயிடும். நீங்கள் ஒன்று கேட்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பஞ்சாயத்து ரொம்ப பெருசாகி காவல் நிலையம், நீதிமன்றம்னு போகிற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும். அதனால சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சையும் இந்த 3 நாளும் எடுக்காதீங்க. ஒரு பத்திரத்தில் நீங்கள் வைக்கிற ஒரு சின்ன கையெழுத்து உங்கள் தலைமுறையே பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுடும். இதனி ராசி தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சகஜமாக பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் குடும்ப ரகசியங்களை நீங்களே வெளியில் சொல்லிடக்கூடாது. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி சில பேர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப வெகுளியாக உங்கள் கணவர் பற்றியோ இல்லை அவங்க வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் பற்றியோ அவங்ககிட்ட தவிர்த்துக்கிட்டா அதை அப்படியே திரிச்சு ஊர் பூரா தப்பாக பரப்பி விட்டுருவாங்க. கடைசியில் உங்கள் வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். அதனால் யார் வந்தாலும் சரி வாங்க உட்காருங்கன்னு தண்ணி கொடுத்துட்டு வேறு ஏதாவது பொதுவான விஷயங்களை மட்டும் பேசிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறது தான் உங்கள் குடும்ப நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. இவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தனிமை உணர்வு இந்த 3 நாளும் வந்து போகும். சுற்றி எவ்வளோ சொந்த பந்தங்க நண்பர்கள் இருந்தாலும்
நாம் அனாதை மாதிரி நிற்கிறோமே, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க யாருமே இல்லையேன்னு உங்கள் மனசு ரொம்ப மலிக்கும். சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் போது வர்ற அந்த மன அழுத்தம் ரொம்ப சாதாரணமானது தான். ஆனால் நீங்கள் அதை பெரிய விஷயமா நினச்சி பயந்துடுவீங்க. எதையாவது யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திப்பீங்க. இந்த மாதிரி நேரத்தில் தனிமையில் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்க கூட நேரம் செலவு பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச நல்ல புத்தகங்களை படிங்க. மனசை ஒரு நிலைப்படுத்த ரொம்ப சுலபமான வழி மூச்சு பயிற்சி செய்கிறது தான். காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து மூச்சு பயிற்சி செஞ்சாலே இந்த தேவையில்லாத குழப்பங்கள் ஓடி போயிடும். இந்த 3 நாளும் பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்யணும்னு ஊரா அலைய வேண்டாம். ஏன்னா நீண்ட தூர பயணங்களே இப்போதைக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. உங்களோட பூஜை அறையில் உட்காந்து விளக்கேற்றி வச்சு மனசார உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி 5 நிமிஷம் தியானம் பண்ணாலே போதும். வீட்டில் எப்போவுமே ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாம்பிராணி போடுறது, கற்பூரம் காட்டுறதுன்னு வீட்டை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிட்டீங்கனாலே எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்களை நெருங்காது. காலையில் எந்திரிச்ச உடனே உள்ளங்கையை பார்க்கறது, சூரிய நமஸ்காரம் செய்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் உடம்புல ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். வெளியில் நடக்கிற எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களை பாதிக்காத அளவுக்கு இந்த ஆன்மீக பழக்கங்கள் உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இந்த 3 நாட்கள் கடந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி விடியும் போது உங்களுக்கான கிரக நிலைகள் ரொம்பவே சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இவ்வளவு நாள் இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அதனால இந்த 1, 2, 3 தேதிகளில் நீங்கள் படுற கஷ்டமோ இல்லை சந்திக்கிற அவமானங்களோ நிரந்தரம் கிடையாது. வெறும் கடந்து போகிற ஒரு சின்ன மேகம் தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கணும். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு மாறும்போது நீங்கள் இழந்த பணமாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு விலகி போன உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களை தேடித்தானே வரப்போகுது. அந்த ஒரு நல்ல நேரத்துக்காகலாம் இந்த 3 நாளும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும். நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன். இகழ்நீ ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற ரொம்ப உன்னதமான குணம் கொண்டவங்க. உங்களுக்கு போய் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் வருதுன்னு நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் கடவுள் எப்பயுமே நல்லவங்கள தான் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். இந்த 3 நாளும் நீங்கள் சந்திக்க போகிற சவால்கள் எல்லாமே எதிர்காலத்தில் வரப்போகிற ரொம்ப பெரிய ஆபத்துகள்ல இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி தான். யார் உங்களை ஏமாத்துறாங்க, யார் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாட்கள் ஒரு பெரிய பாடமாக அமைய போகுது. அதனால எந்த ஒரு கசப்பான அனுபவம் வந்தாலும் அதை ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி தைரியமாக அடி எடுத்து வைங்க. ஏன்னா சொன்ன அந்த 3 இடங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போகாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்து மேலே முழு கவனத்தையும் செலுத்துவீங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் என்னைக்கும் குறையில்லாமல் நிறைஞ்சிருக்கும். உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் நவகிரகங்களோட அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக வெற்றி அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நிழல் சூழ்ந்த இந்த 3 நாட்களில் நீங்கள் உங்கள் பொறுமையால் வெளிச்சமாக மாற்றி காட்டுவீங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட தைரியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய துணை. அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. உங்கள் உடம்பையும் மனசையும் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு இன்னும் நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப முக்கியமான இந்த தகவல்களை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. உங்களுக்கு தெரிஞ்ச கன்னி ராசி அன்பர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் இந்த தகவலை கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் செய்கிற அந்த ஒரு சின்ன உதவி அவங்கள ஒரு பெரிய மன உளைச்சல்ல இருந்தும் ஆபத்துல இருந்தும் காப்பாற்றுறதுக்கு சமம். உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதல்கள் உங்கள் குலதெய்வத்தோட பெயர் இல்லைம்மா ஓம் நமசிவாய அப்படிங்கிற எளிய மந்திரத்தை கீழே எழுத்துக்கூர்வமாக பதிவு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல தகவல்களையும் உடனுக்குடன் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் அல்ல இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.